அழகாகும் சிற்பியின் உழைப்பால் கலைகளில் கூடும் கலைஞனின் உழைப்பால் விலை மதிப்பில்லா வெகுமதி உழைப்பே. அந்த விலை மதிப்பில்லா வெகுமதினா இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, 3 பாடல்கள் அவ்வளோ அழகா, அதுல இருக்கக்கூடிய பாடல் வரிகளும் அவ்வளோ அழகா பாடிய மியூசிக் டைரக்டரை கண்டிப்பா வெல்கம் பண்ணும்ல நம்மளுடைய மியூசிக் டைரக்டர். அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய டியூயட் சாங் பாடின ஷாரா மேம் as well as நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் சாய்பாலன் சார், ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். சத்தமான கைத்தட்டல் கொடுத்து வெல்கம் பண்ணிடலாமா நம்மளோட மியூசிக் டைரக்டர் அண்ட் சிங்கர் அவங்கள. ஆர்கே வெள்ளிமேகம் திரைப்படத்திற்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய இந்திய ஜனநாயக கட்சியின் துணைத் தலைவர் ஆனந்த முருகன் சார் ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக. அதற்கு முன்பாக நம்ம படத்தோட டைரக்டர் சைனு சாவக்காரன் அவர்கள் நம்மளோட மியூசிக் டைரக்டர் அண்ட் சிங்கர் 2 பேருக்கும் மரியாதை செய்வாங்க. எனது உயிரிலும் மேலான உத்தம தலைவர் ஐயா பாரிவேந்தர் இளையவேந்தர் அவர்களை வணங்கி, ஆர்கே வெள்ளிமேகம் இந்த திரைப்படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிற்கு இங்கே வருகை இருக்கக்கூடிய திரைப்பட கலைஞர் பெருமக்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த இனிய மாலை பொழுதினிலே என்னுடைய இதயம் கணித வணக்கத்தினை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் போய் கலந்துக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ போராட்டங்கள், ஆர்ப்பாட்டம், கட்சி பொறுப்பாளர்களுடைய திருமண நிகழ்ச்சி, கட்சியினுடைய செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டம், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தான் நாங்கள் தொடர்ச்சியாக நான் கலந்துக்கிட்டு வந்தேன். இப்போ ஒரு ஓராண்டு காலமாக சினிமா துறையிலையும் நான் தொடர்ச்சியாக பல கூட்டங்களில் பல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பு செல்வன் அருமை சகோதரர் அவர் பேருக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு அன்பானவர், மனசில் எதையுமே வச்சுக்காம அவர் என்ன நினைக்கிறாரோ அதை ஓப்பனாக சொல்லக்கூடியவர். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் மனசுக்குள்ள இருக்கிறத தைரியமா போல்டா எந்த விதமான கருத்தாக இருந்தாலும் சரி மைக்கில் ஓப்பனா பேசக்கூடிய ஒரே லீடர் பார்த்தீங்கன்னா அவர் தான் அண்ணன் அன்புச்செல்வன் அவர்கள். ஸோ அவர் மூலியமா தான் இன்னைக்கு திரைப்பட நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தை பாடல் காட்சிலாம் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. என்னுடைய அனுபவத்தில் பொதுவாக ஒரு படம் முழுமையாக எடுத்துட்டு பாடல் காட்சி பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா படம் பூஜை போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. கடைசியாக படம்லாம் எடுத்து முடித்த பிறகு பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட முகம் வாடி இருக்கும். இல்லை, என்னுடைய அனுபவம் இது, நான் பார்த்த அனுபவம். ஆனால் ஆர்கே வெள்ளிமேகம் இந்த திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவரோட மூஞ்ச பார்க்குற படம்லாம் எடுத்து முடிச்சிட்டாரு. ஆனால் இன்னைக்கு தான் இந்த படத்தினுடைய முதல் காட்சி ஷூட் எடுக்கிற மாதிரி எடுக்கிறப்போ எப்படி முகம் இருக்குமோ அது போன்ற முகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். உண்மையில ஒரு அற்புதமான மனிதர். கேரளாவில் பிறந்திருக்காரு. அதாவது சுயமொழி பற்று, பிறமொழி பற்று என்று சொல்லி மலையாளத்தில் அவர் கேரளாவில் பிறந்தாலும் தமிழ் மொழி மீது உள்ள பற்றின் காரணமாக இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் மலையாளிஸு. படத்தில் நடித்தவங்க பார்த்தீங்கன்னா இதில் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி, தமிழை வச்சு எடுத்திருக்காரு. உண்மையிலே இது பாராட்டுக்குரியது. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அடுத்தபடியாக சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் திரு அன்பு செல்வம் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச வைக்கிறோம். கண்டிட்டு நாங்கள் தான் பேசி ஆகணும். ஒரு வார்த்தை என்ன பேசுறது. வணக்கம். இங்கே வந்திருக்க அனைத்து மீடியா நண்பர்களுக்கும், கலையை சேர்ந்த அனைத்து நடிகர்களுக்கும்,
மேலே அனைத்து டெக்னீஷியன் தலைவர் அனைவருக்கும் வணக்கம். என்னன்னா இப்போ இந்த படம் வந்து ஆர்கே வெள்ளி மேகம் அவர் என்ன ஆனந்தம் சொன்ன மாரி ஒரு ப்ரொடியூசர் படத்தை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சே வராது. பேச சொன்னாலும் பேச மாட்டேங்க, நான் பேச நீ பேச மாட்டேன். பாருங்க எவ்வளோ தெளிவாக தமிழ் அறவரையாக இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக சொன்ன போகிறேன். இதுதான் அவர் ஜெயிச்ச முதல் படமே ஆர்கே வெள்ளி மேகம். இது ஒன்று தாங்க அவருக்கு மிகப்பெரிய இது. அதுக்கப்புறம் அவங்க மனைவியை நான் பேசி ஆகணும். எவ்வளோதான் காசு பணம் இருந்தாலும் ஒரு தொழில் பண்ணோம்னா மனைவியை கேட்காம செய்ய முடியாது. அப்படியே கேட்டு செய்யாமல் செஞ்சோம்னா வீட்டில் உள்ள நுழைய முடியாது, டப்பா டான்ஸ் ஆடிடும். அப்பேற்பட்ட மனைவி கடைசி வரைக்கும் இருந்து அவங்க இருப்பாங்க. அவங்க மேலையில் அமைச்சு அவங்களை சால்வ் பண்ணி அவங்களோட ஆசை. தயவுசெய்து மேலே வாங்கம்மா, மேலே வாங்க. ஆக்சுவலி சார் கொடுங்க. இன்ஜினியர் பிஜி ராமச்சந்திரன் சாருடைய வைஃப் சுதா மேம், இவங்க தான் வெல்கம் டு தி ஸ்டேஜ். நிச்சயமா வந்து ஒரு சப்போர்ட், வைஃப் சப்போர்ட் எல்லாமே எதுவும் இல்ல. மொழியே தெரியாம ஒரு ஹஸ்பண்ட படம் எடுக்க வச்ச முதல் மனைவி இவங்க தான். அது மலையாளத்துல வந்து தமிழ்ல. அப்படிங்கும் போது நம்ம வந்து இவங்களை வாழ்த்தி ஆகணும். என்ன காரணம், நீ சினிமாவில் லட்சக்கணக்கான பேர் சென்னையில் இருக்காங்க. என்ன பேர் தான் எல்லாரும் வந்தவங்க தான். நான் ஒரு இதில் நடிக்க வந்தேன், அப்புறம் வேலை செய்யலாம் வந்தேன். இப்படி பல பிரச்சனைகளை சந்திச்சு கடைசியாக நான் நீ தலைவராக இருக்கேன்னா நான் கஷ்டப்பட்டு வந்ததுனால தான் இன்னைக்கு அவர் சொன்னார், நம்ம ஆளுநர் சொன்னார் புரிஞ்சு. ஏன்னா சினிமாவில் ஏமாத்திர எவனுமே ஜெயிச்சதே கிடையாது. இது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. அந்த சினிமாவுக்கு நம்பி வர யாரும் தோத்ததே கிடையாது. நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கிற அத்தனை பேருமே சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கலாம் அது நடக்கும். பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேருமே ஹஸ்பண்ட் 2 பேரும் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன் அவங்க என்ன காசு இல்லையா, பணம் இல்லையா, இல்லை சாப்பிடணுன்னு சாப்பாட்டுக்கு இல்லை, என்ன இல்லை உங்களுக்கு சொல்லுங்கள். அவருடைய கனவு படம் எடுக்கணுங்கிற ஒரே எண்ணம் தான். அந்த எண்ணத்தை நிறைவேற்றுறா பாருங்க. இவர் மாரி தான் ஒவ்வொருத்தர் சினிமாவில் எல்லாருமே. ஏன் எம்ஜிஆர் எங்கேருந்து வந்தார்? இலங்கையில் பிறந்தார், கேரளாவில் இருந்தார், தமிழ்நாட்டு வந்தார், முதலமைச்சராரு. அதேமாரி அவர் பாருங்க, எங்கே பிறந்து எங்கே வந்து எங்கே படம் எடுக்கிறது இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. சினிமாங்கிறது நான் ஏற்கனவே ஒரு 4 நாளுமே டி ராஜேந்திரோட போய் ஒரு ஃபங்க்ஷன் கலந்து சொன்னேன். அது நான் காதலிச்சாதான் அவர் சொல்ல முடியும். டி ராஜேந்திரன் காதலுக்குன்னு பிறந்தவர். அவர் சொன்னார், அது மாதிரி அரசியல், சினிமா, கல்வி 3 மட்டும் சொன்னேன். இல்லை அண்ணா காதலையும் விட்டுட்டீங்களா, அதுமாரி 4ம் காலம் முழுக்க அழியாது, சாவர வரைக்கும் அழியாது அப்படின்னு சொல்லி. அதுமாரி பாரு, அவர் வயசு 70 வயசு 65 வயசு தெரியாது, 65 வயசுல ஒரு படத்தை சிறு படம் சொல்லிட்டு வந்து எங்கள் சங்கத்தில் சேர்ந்துருக்கு. அந்த சிறு படம் சொல்ல முடியும் யாராவது சொல்லுங்க. அப்படியே ஹாலிவுட் படம் மாதிரி அந்த கேரளா அப்படியே மேக்கியமாக அப்படியே டைரக்டர், ப்ரொடியூசர், மியூசியர் 3 பேரும் அப்படியே கரெக்டாக கேமராமேன் கொண்டு வந்துருக்காங்க. இதுதான் படம். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தரும் சினிமா சொல்லுவாங்க, காக்கிக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு சொல்லுவாங்க. அந்த மாரி அவருக்கு பாருங்க, இவ்வளவு பேருக்கு ஒரு ஸ்பைஸ் சம்பளம் பாய்க்கிறோம் சொல்லியிருக்காரு. இதுதாங்க சினிமா. அந்த டெக்னீஷியன் ஒரு நாள் வைக்க சொல்ல பாருங்க, அந்த மனசு தான் அவரை வாழ்த்து இந்த படத்தை வெற்றி வர வைக்கும். அவர் தோக்கவும் மாட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் அந்த கலைஞர்களுக்கு முழுக்க எல்லாத்தையும் காசு கொடுத்து சந்தோஷமா பாருங்க, எவ்வளவு அருமையா ஒரு மனசுல கூட அந்த ஒரு ஃபீல் பாருங்க. என்ன காரணம், சினிமா நேசி எல்லாருமே இப்படிதான் இருக்கணும். அதே மாதிரி சொன்னாங்க நிறைய அட்வைஸ்னு. ஆமா, இப்பயும் ஒரு சில பிரச்சனை நடந்துச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்ன எங்க சங்கத்துல என்ன ஒரு பெரிய விஷயம், பேர் தான் சிறு படம் சொல்றாங்க. சில பேர் பல வார்த்தையெல்லாம் சொல்லி எங்க சங்கத்துல, உங்க சங்கத்தில் எடுக்க படம் எதுவுமே ஓடலன்னு. இந்த படம் யாராவது நீங்க குறை சொல்ல முடியுமா? படம் ஒழுங்கா எடுக்கணும். இந்த படத்தை பார்க்கும்போது பார்த்து ஹாலிவுட் மேலே அந்த பேக் பாருங்க, அப்படியே கேரளாவோட ஒவ்வொரு சீன்ஸ் ஒவ்வொரு பாரு கேமராமேன் பூந்து விளையாடிருக்காரு. மியூசிக் எப்படி கொடுத்தா பாரு. எங்க முன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் மவுண்ட் ரோட்ல இருக்க மேலே ஹாலிவுட்ல இருக்க மாதிரி படம் இருக்கு ஒவ்வொரு சீனும். என்ன கணக்கு சில பேர் படம் எடுக்கிறது இல்லை. அது எங்க சங்கத்தில் சில பேர் குறை சொல்றாங்க. அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது. காரணம் என்ன, இப்போ அவர் ப்ரொடியூசரு, டைரக்டர் வேற ஆளு, ஹீரோ வேற ஆளு, 2 ஹீரோ. அப்போ அந்த படத்துடைய இது வந்து உங்களுக்கு வெயிட் ஏறுது. ஒரே டைரக்டர், அவரே ஹீரோ, அவரை பிடிச்சும்போது அந்த படத்தில் மேக்கிங்கே ஒன்றும் இருக்க மாட்டேங்குது. அந்த படத்தை ரிலீஸ் பண்ண கஷ்டமா இருக்கு. ஒன்றும் இல்லை, 25 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு மோகன் படம் 6 எங்கள் சங்கம் தான் அது சென்சார் கிளியரன்ஸ் கொடுத்துருக்கு. இதை விட எங்கள் சங்கத்துக்கு என்ன வேணும்? அடுத்த இப்போ யோகி பாப்பா படம் ஸ்டூடியோ வந்து ஸ்கூல்னு இந்த வெள்ளி மேகம் இந்த இது கொடுப்பா காடை. என்ன காரணம், ஒரு 2 நாளைக்கு முன்னே யோகி பாபு நடித்த படம் ஸ்கூலு எங்கள் சங்கத்தில் தான். இதெல்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு புரிய. சினிமாவில் இருக்கிறீங்க எல்லாருமே அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா சினிமாவில் ஒவ்வொருத்தன் ஏமாதி சாப்பிட்றதா தான் நான் சொல்ல வரேன். என்ன காரணம்னா, ஸ்கூல்னு படம் முந்தா நாள் ஸ்டூடியோ நிப்பாட்டாங்க. ஏன்னா ப்ரொடியூசர் வந்து எங்கள் சங்கத்தில் இருக்காரு. அதே ப்ரொடியூசர் வந்து டைரக்டராக பெப்சி ஒன்றில் டைரக்டர் இருக்காராம். அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போய் நேற்று முந்தா நாள் இதுமாரி நீங்கள் வந்து டைரக்டரில் இருக்கீங்க, நீங்கள் வந்து சிறு படத்தை சங்கத்தில் இருக்காரு, இந்த படத்தை நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே பையன் ஃபோன் பண்ணுறேன், இதனால உண்மை நான் சொல்லி ஆகணும் சார், உங்களுக்கு சொல்கிறேன். உடனே நான் சொன்னேன்,
என்ன பண்ண இல்லை சார் நாங்கள் அதெல்லாம் இல்லை அப்படின்னு டேரக்ட் பண்ண அவன் பேர் வந்து சொன்னாதான் சினிமா உருப்பிடும். இல்லை எல்லா பேரும் ஏமாற்றி இப்படியே இருப்பானுங்க. ஒரு பிரியாணிக்கெலாம் அலையிறானுங்க. ஒரு பிரியாணி ஒரு டீ அப்படியே ஷூட்டிங் நடக்கிற இடத்துலாம் போய் இது பண்ணுறானுங்க. கட்டுப்பாடு செது கட்டிங் வாங்குறானுங்க. இங்கேப்பா இந்த காலத்துக்கு போயிடு அதுதான் இருக்கு. நல்லா எடுத்துங்க. ஆர்ட் டைரக்டர் இவர் தான் மோகன மகேந்திரன். இவன் போய் தான் பார்த்தா நிப்பாடி இருக்கான். 8 பேர். அடுத்தது நாராயணமூர்த்தி. இதெல்லாம் எதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன்னா இவனுங்கெல்லாம் சினிமாவுக்கு கிருமிகள், சாவ கேடுகள். கருப்பையா என்ற ராகுல் இவன் இதெல்லாம் தெளிவாக எடுத்துங்க. இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா தான் சினிமா உருப்பிடும். இனி சிறு படம் இல்லை. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான யூனியன் வந்துருச்சுங்க, ஆயிரக்கணக்கான அரசியல் வந்துருச்சுங்க. ஆயிரம் இல்லையா இந்தியாவில் உள்ள 140 கோடி போன் இருக்கு. அவங்களாம் மீடியா இல்லையா? அவங்களாம் பத்தி இல்லையா? இவங்களை மட்டும்தான் சங்கம் இருக்கா? சொல்லுங்க. நீங்க எத்தனை தொழிற்சங்கம் இருக்கு? எத்தனை அரசியல் இருக்கு? இன்னைக்கு 1000 அரசியல் இருக்கு. ஆனால் இவங்க ஒரு யூனியன் வச்சுட்டு நேற்று போய் ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம் யோகி பாப்புக்கு. அந்த படத்தை நிப்பாட்டியாங்க. அந்த படம் பூமிகா நடிச்சிருக்கு. அந்த படத்தை நிப்பாட்டியாங்க. இவன் பேர் வெங்கட். இவன் தான் எல்லாரும் போன் பண்ணி சொல்றானா. அப்ப நீ ஆம்பளை இருந்தா, நல்ல ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா, என்னோட சங்கத்துல சிறுபட நேரடியாக என்ற போது திருவள்ளுவர் நடந்துச்சு. அதே வளர்ச்சிருவாக்குமோ கேட்க நகரோ இந்த வளர்ப்பணியோ இதே சாரிகள் நடச்சுன்னா ஓட ஓட அடிச்சிருப்போம். என்ன காரணம்? நாங்கள் எவனுக்கும் பயப்படாம சங்கம் நடத்திருக்கோம். அது நான் இருக்கிற சங்கம் வந்து கேட்க நகர் வெஸ்ட்டில் வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு 5000 பேருக்கு உன்னோட போட பார்த்து போறேன். அப்படி இருக்க ஒரு படத்துல ஒரு புருஷன் நிப்பாட்டியிருக்கான். யாரு காரணம்? எத்தனை நாள் ஏமாத்தீங்க? இன்னைக்கு தமிழே தெரியாம இன்னைக்கு ஆர்கே வெள்ளி மேல படம் எடுத்து வந்து இன்னைக்கு பெருசாத்து வச்சிருக்காரு. அதுக்கு நான் சொன்ன ஓப்பனா, சார் நீங்க படம் எடுத்துருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, படம் நல்லா இருக்கு, நீங்க ஒரு பிரஸ் மீட் வைங்க, ஒரு ப்ரொமோஷன் பண்ணுங்க, உங்களை படத்தை பார்த்து 4 பேர் வாங்க வருவாங்க. எப்போதுமே சினிமா அழிவு கிடையாது, நீங்க காப்பாற்ற வேணும்னு ஓகே சார் சொன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து உங்களுக்கு நேரம் வச்சு இன்னைக்கு சக்சஸ் பண்ணிக்காரு. இதுக்கு மேலே சினிமா என்னங்க வேணும்? அவர் நேர்மையாக இருந்தாலும் ஜெயிச்சாரு. இன்னொருத்த பேர் ஏமாத்தி இந்த படம் நீங்க வெளியே வருமா? நீங்க இப்படி ஆடியன்ஸ் நடத்த முடியுமா? சினிமா ஏமாத்தவருக்கு வரைக்கும் சினிமா உருப்படும். சினிமா இருந்து சில விஷக்கருவிகள் இந்த மாதிரி பண்ற எவனுமே முன்னேற முடியாது. மீண்டும் ஒரு ஆர்கே வெள்ளி மேகம் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். எங்க சங்கம் அவருக்காக எந்த நேரமும் தோளோடு சொல்லு உயிர் காப்பும். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your kind words. Thank you for sharing all these details here. Thank you, sir. Thank you.